33 சங்கீதம் 19 பஞ்சத்தில் அவர்களை உயிரோட காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. பஞ்ச காலத்தில் உங்களை உயிரோட காத்து பாதுகாத்து நடத்த ஆண்டவருடைய கண்கள் உங்கள் மீது நோக்கமாயிருக்கிறதாம். யார் அவர்கள் என்றால் நீதிமான்கள். ஒரு மனிதன் நீதிமானாக வாழ்வதற்கு அர்ப்பணித்து ஆண்டவரோடு கூட நடந்து கொண்டு வந்தால், நம்மை சுற்றிலும் பஞ்சங்கள் ஏற்பட்டாலும் ஆண்டவர் உங்களை பாதுகாத்து போஷித்து நடத்துவார். இதான் வாக்கு தத்தம். வேத புஸ்தகத்துல பாருங்க, இஸ்ரவேல் தேசத்துல ஒரு பெரிய பஞ்சம் உண்டானது. ஒரு பெரிய பஞ்ச காலம். கர்த்தர் சொன்ன மாதிரியே பஞ்சம் வந்தது. ஏலியா காலத்துல ஒரு ஏழை விதவை, அவளுக்கு இனி பஞ்சத்துல நம்ம வாழ முடியாது, கடைசியா கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் இருக்குது, அதை வச்சு ரொட்டி சுட்டி சாப்பிட்டுட்டு இனி சாகத்தான் போகிறோம், நம்பிக்கை இழந்த நிலைமையில் இருந்தாள். ஆண்டவர் இந்த விதவைக்கு உதவி செய்யும்படி தீர்க்கதரிசியை அனுப்பி பஞ்சகாலம் முழுவதிலும் ஆண்டவர் போஷித்து பாதுகாத்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். பஞ்சத்தில் தேவனுடைய ஊழியக்காரன் அந்த எலியாவை போஷிக்க காகத்தை கர்த்தர் அனுப்புகிறார். ஒரு விதவை கொண்டு போஷிக்கிறார். அது இல்லாத பட்சத்தில் தேவ தூதனை கொண்டே ஆண்டவர் போஷித்து காப்பாற்றுகிறார். அப்போ பஞ்ச காலத்திலும் நம்மை காப்பாற்ற தேவனாலே கூடும். அதனால இந்த மாதிரி பஞ்சங்கள், இந்த பாதிப்புகள் வரும்போது சோர்ந்து போயிடாதங்க, பயந்து போயிடாதங்க. கடைசி காலம் இப்படி தான் இருக்கும். இந்த சூழ்நிலையில நம்மை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் நம்மை போஷித்து காப்பாற்றவும் இயேசு நம்ம கூட இருக்கிறார். அந்த விசுவாசத்தை விட்டு விடாதங்க. இப்பவே எங்க வாழ்க்கையில பஞ்சந்தாங்க. ஒரு பக்கம் பண கஷ்டம், கடன் பிரச்சனை, தேவைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பஞ்சத்துல அடிப்பட்ட மாதிரி தான் இருக்கிறோம். எல்லாம் இருந்துமே ஒண்ணு இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்றலாம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், என் மகனே மகளே, இந்த உன்னுடைய நெருக்கடியான பஞ்ச காலத்துல நான் உன்னை போஷிப்பேன், உன்னை உடுத்து வைப்பேன், உன் தேவைகளை சந்திப்பேன், உன்னை பராமரிப்பேன் ஆண்டு சொல்ல. அதனால கலங்காதங்க, பயப்படாதங்க, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. நீங்க எனக்கு போதும், என் தேவையை சந்தித்து நடத்துவீன்னு விசுவாசத்தோடு சொல்லுங்க. அற்புதமாய் நடத்துவார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, பஞ்ச காலத்திலும் எங்களை போஷித்து காப்பாற்றி வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறீர். இந்த மகன், இந்த மகள் ஒரு நெருக்கடியான தேவைக்கு மத்தியில போய் கொண்டிருக்கிறாங்க. ஒரு பஞ்ச காலத்தை போல பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில நீங்க வாக்கு கொடுத்தபடி இன்றைக்கு அவங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. அவங்களுடைய தேவைகளை எல்லாம் நீங்க சந்திங்க. அவருடைய வறுமைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றுங்க. உங்களுடைய வாக்கு தத்தத்தின்படி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதா.